தென்காசி மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒரு கோரிக்கை. இந்த கோரிக்கை தென்காசி மாவட்ட ஆட்சியரின் பார்வைக்கு போகணும். கன்னியாகுமரி மாவட்டத்தில இருந்து கனிம வளம் ஏற்றி செல்கின்ற கேரள லாரிகளுக்கு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் தடை விதிச்சிருக்கிறார். பல உயிர் பலிகள் ஏற்பட்டிருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில். போன வாரம் கூட பைக்கில் சென்ற அப்பா மகள் அந்த மாணவி மீது கனிம வளம் ஏற்றி சென்ற கேரள லாரி மோதி அந்த மாணவி உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுச்சு. அதன் தொடர்ச்சியா கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் கேரளாவிற்கு கனிம வளம் கொண்டு செல்ல கன்னியாகுமரி வழியாக தடை விதிச்சிருக்கிறார். அப்படி போக வேண்டிய லாரிகள் எல்லாம் தென்காசி மாவட்டம் வழியாக அணிவகுத்து போகுது. ஏற்கனவே தென்காசி மாவட்டம் வழியாக ஆயிரக்கணக்கான லாரிகள் சாலையில மக்கள் போக முடியாத நிலைமை, பாதுகாப்பு இல்லாத நிலைமையில தான் தென்காசி மாவட்ட மக்கள் சாலையில பயணிக்கிறாங்க அச்சத்தோட. இப்போ ஏகப்பட்ட லாரிகள் போய்கிட்டு இருக்கு. மக்கள் உயிருக்கு அவ்வளவு ஆபத்தான நிலை தென்காசி மாவட்டத்துல கேரளா எமங்களால அந்த லாரிகளால. மாவட்ட ஆட்சியர் நினைச்சா இதை தடுக்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்துல கனிம வளம் கொண்டு செல்ல எப்படி கேரளாவிற்கு கொண்டு செல்ல கனிம வளம் கொண்டு செல்ல மாவட்ட ஆட்சியர் தடை விதிச்சாரோ அதே போல தென்காசி மாவட்டத்திலையும் தடை விதிக்கணும். மக்கள் நலனை கருத்துல கொண்டு தென்காசி மாவட்ட ஆட்சியர் இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்.